வணக்கம். எட்டி டாக்ஸ்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, திமுக கூட்டணியில் இடியை இறக்கிய திருமாவளவன், தலை சுத்தி போன நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள். இத எங்கிருந்து தொடங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, திருமாவளவன் அவர்களுடைய பேட்டியிலிருந்து தொடங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேங்க. பிறகு விரிவாகவும் பேசுவோம், அப்பதான் உங்களுக்கும் புரியுங்க. முதல்ல பேட்டியை பார்த்துட்டு வந்துடுறீங்களா? எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் 2011 பொதுத் தேர்தலுக்கு பிறகு எடுத்த முடிவு, அதிமுக பாஜக ஆகிய இரண்டு கட்சிகளுமே இருக்கிற அணியில் இடம்பெறுவதில்லை. அந்த இரண்டு கட்சிகளும் சோசியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரில் சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் வெறுப்பு அரசியலை முன்னெடுக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கின்றன என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். பாமக இன்றைக்கு ஒரு அணி மோடி தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது. இன்னொரு அணியை திமுக கூட்டணியில் இணைத்துக் கொள்வது பற்றி திமுக தலைமைதான் முடிவெடுக்க வேண்டும். அதில் நாங்கள் எந்த முடிவும் எடுக்கக்கூடிய நிலை இல்லை. நாங்கள் ஏற்கனவே 14 ஆண்டுகளுக்கு முன்பே முடிவெடுத்து விட்டோம். இப்போதைக்கு முடிவெடுக்கும் நிலை எதுவும் இல்லை. 14 ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்த முடிவு தான். அதில் அப்புறம் என்ன உங்களுக்கு சந்தேகம்? 14 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் எடுத்த முடிவு தான். அந்த முடிவில் உறுதியாக இருக்கிறோம். 14 ஆண்டுகளுக்கு முன்னே எடுத்த முடிவுதான். திருமாவளவன் அவர்கள் இந்த பேட்டியை கூர்ந்து கவனிச்சீங்கன்னா ரொம்பவே பதட்டத்தில் இருக்கிறாரு அப்படின்றது நல்லா புரியும். எதை வச்சு சொல்ற அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, பாமக பத்தி செய்தியாளர் கேட்கிறாரு. பாமக என்ற பெயரை கேட்ட உடனே பதட்டத்தில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அதிமுக பாஜக எங்க இருக்கிறதோ அந்த கூட்டணியில நாங்க இணைய மாட்டோம் அப்படின்னு 14 வருஷத்துக்கு முன்பாகவே 2011 தேர்தலிலேயே முடிவெடுத்து விட்டோம். அதனால பாமக இங்க வந்தா நீங்க கூட்டணியில இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஏன்னா பாமகவும் சரி பாஜகவும் சரி சோசியல் என்ஜினியரிங் என்ற அடிப்படையில மதத்தை வச்சு சாதியை வச்சு அரசியல் செய்யறாங்க. நம்ம கொள்கைக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதிமுகவும் பாஜகவும் எந்த கூட்டணியில் இருக்கிறதோ அந்த கூட்டணியில் போக மாட்டாராம். பாத்துக்க, பாமகவும் பாஜகவும் என்று சொல்ல வேண்டிய இடத்துல அதிமுக என்று சொல்றார். அந்த அளவுக்கு பதட்டமா இருக்கிறது. இப்ப நம்ம முதலமைச்சர் ஐயா அவருடைய எண்ணம் எல்லாம் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மாச கால இடைவெளியில நம்மளுக்கு டார்ச்சர் தந்துக்கினே இருக்கிறாயா. இப்பதான் காங்கிரஸ் கட்சிக்காரன ஒரு வழியாக ஆப் பண்ணி இருக்கிறோம். இந்த பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக்கம் தாக்கூர் அவர்களும் இன்னும் சில பேரும் சேர்ந்துகிட்டு, ஏம்பா அதிகார பகிர்வு, அதிக தொகுதி இல்லனா நாங்க விஜய் கட்சிக்கு போயிடுவோம், என்ன சொல்ற அப்படின்னு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்பதான் ஒரு வழியாக ராகுல் காந்திக்கு போன் அடிச்சு இந்த கூட்டணி ஆட்சி பற்றி எல்லாம் வந்து தேர்தல் முடிந்த பிறகு யாருக்கு எவ்வளவு தொகுதிகள் வெற்றி கிடைக்கிறது, யாருக்கு எவ்வளவு பெரும்பான்மை கிடைக்கிறது எல்லாம் பார்த்துட்டு முடிவு பண்ணிங்களா. இப்ப கூட்டணிக்குள்ள சலசலப்பு வேண்டாம். நீங்க கூட்டணி விட்டு போறதா இருந்தா கூட அமைதியா கூட்டணி விட்டு போங்க. ஆனா நீங்க கூட்டணியில இருந்துகிட்டு இப்படி சலசலப்பை ஏற்படுத்த வேண்டாம் சாமி, கொஞ்சம் கம்முன்னு இருங்கடாப்பா அப்படின்னு வந்து முதலமைச்சர் நம்ம ராகுல் காந்தி கிட்ட போன் பண்ணி பேசின பிறகு, டெல்லியில ஆலோசனைக்கு பிறகு கூட்டணி தொடர்பாக பொதுவெளியில யாரும் பேசாதீங்கப்பா அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டதுனால இப்ப காங்கிரஸ் கட்சிக்காரங்க வாய மூடின்னு சும்மா இருக்கிறாங்க. ஆனா வாய முடிவு சும்மா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா விஜய்க்கு விசில் சின்னத்தை கொடுத்த உடனே நம்முடைய பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள், தமிழ்நாட்டில் தேர்தல் விசிலானது ஊதியாச்சு, எல்லா கட்சிகளும் ஓட்டம் பிடிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு விசில் சின்னம் கொடுத்ததனால தேர்தலானது பரபரப்பாகி போச்சு. இனி விஜய யாரும் அடக்க முடியாது. அவர் ஒரு புதிய அரசியல் சக்தியாக உருவெடுத்து விட்டாரு. அவருக்கு போட்டியாக அரசியல் செய்ய வேண்டும் என்றால் எல்லா கட்சியும் ஓடித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஆதரவாக ஒரு ட்வீட் போட்டாருங்க. அத ஊடகமானது அதிகமா பேசிச்சு. இந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய இந்த பிரவீன் சக்கரவர்த்திய கட்சி விட்டு தூக்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு திமுக காரங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, இப்ப திடீர்னு திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் பாமகவை கட்சியில் சேர்க்கிறதா, நாங்க தான் 14 வருஷத்துக்கு முன்பாக முடிவெடுத்துட்டுமே, எங்க முடிவை மாற்ற முடியாது அப்படின்னு இப்போ தீர்க்கமாக சொல்லி போட்டாரு. ஆனா இதற்கு முன்பாக ஆதவாஜனா இருக்கின்ற போது ஆட்சியில பங்கு கொடுக்குறியா, அதிக தொகுதி கொடுக்குறியா, உனக்காக நாங்க வேலை செய்யலையா
அப்படின்னு ஆதவர்ஜனா கேட்டாரு. அதற்கு சப்போர்ட் பண்ற மாதிரி திமுகவுக்கு விழுகின்ற 4 ஓட்டுல 1 ஓட்டு விசிக ஓட்டு. நாங்க நேரம் வருகின்ற போது அதிகாரத்தில் பகிர்வு கேட்போம், அதிக தொகுதியும் கேட்போம். நாடாளுமன்ற தேர்தல் என்பது மோடிக்கானது. அந்த தருணத்தில் மோடி வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக சமரசம் செய்து கொண்டோம். ஆனா இது மாநிலத்துக்கான தேர்தல், மாநில மக்களுக்கான, மாநில பட்டியலின மக்களுடைய உரிமைக்கான தேர்தல். அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோமானாங்க. எத்தனை ஆண்டு காலத்துக்கு வந்தது திமுக வந்து பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் சொல்லிவிட்டு எப்ப பார்த்தாலும் எங்களை ஏமாற்ற முடியும். அதனால அதிகார பகிர்வை 30 வருஷமா பேசிட்டு இருக்கும். இப்போது அதற்கான சூழ்நிலை வந்திருப்பது போல தெரிகிறது அப்படின்னு ஆதவார்ஜனா இருக்கின்ற போது ஒரு கழக குரலை ஏற்படுத்தி இருந்தாரு. அதற்கு பிறகு மது ஒழிக்க வேண்டும் என்று ஒரு போராட்டம் நடத்திட்டு இருந்தாரு. சோ அவ்வப்போது வந்து திருமாவளவன் திமுக குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கிறாரு. இப்போ பாமகவை சேர்க்க கூடாது, 14 வருஷத்துக்கு முன்பாக முடிவெடுத்துட்டோம், இப்ப திமுக தான் முடிவெடுக்கணும். நான் வேணுமா இல்ல நம்ம டாக்டர் ராமதாஸ் வேணுமா முடிவு பண்ணி சொல்லு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பாமக வரவு தொடர்பாக நம்ம முதல்வர் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா திருமாவளவன் சொல்றாருங்க. ஆனா திமுகவுடைய நினைவுலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கூட்டணிக்கு வந்துட்டாருன்னு வச்சுங்களேன், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திமுகவுக்கு எதிராக என்ன விமர்சனம் வைக்கின்றாரோ அந்த விமர்சனத்துக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்களே பதில் சொல்லிடுவாரு. இப்போ திமுகவுக்கும் பாமகவுக்கும் ஒரு பஞ்சாயத்து இருக்கு. அந்த பஞ்சாயத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பா அப்படின்னு கேட்கும் பொழுது மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் எடுக்கிறாங்க. நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் இல்லைன்னு சொல்றாங்க. அதோட பாமகவுடைய இன்னொரு பிரதான கோரிக்கை 10.5%. இந்த 2 விஷயங்களும் வந்து திமுகவுக்கு கழுத்தை நெரிக்கக்கூடிய பிரச்சனை. ஆனா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கூட்டணியில் இருந்தான்னு வச்சுங்களேன், அன்புமணி இதை கேட்டாருன்னா டாக்டர் ராமதாஸ் வந்து பாத்தீங்கன்னா பதில் சொல்லிடுவாரு. அதனால திமுக பக்கம் இந்த விமர்சனம் வரவே வராது. அப்பனும் புள்ளையும் ஓங்கி ஓங்கி தேர்தல் களத்துல அடிச்சுக்குவானுங்க, குடும்ப சண்டைய பேசுவானுங்க, ஒத்தனை மாத்தி ஒத்தன். திமுக தவறுகள் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில போகாது. நமக்கோ ஊடகம் ஆதரவா இருக்குது, அதுலயும் பாமக எதிராக ஒட்டுமொத்த ஊடகம் இருக்கிறது. அதனால ஊடகத்தை வச்சு இந்த அன்புமணியை வஞ்சம் தீர்த்து விடலாம். அதுக்கு நம்மளுக்கு ராமதாஸ் வேணும் ஐயா. தயவு செய்து டாக்டர் ராமதாஸ நம்ம சேர்த்துக்கலாம் ஐயா. ஏய் திருமாவளவா, நம்ம ஆட்சி முடிய போதியா, இந்த முடிகின்ற தருணத்துல கூட இன்னைக்கு அன்புமணி வந்து பாத்தீங்கன்னா வாயை மூடிட்டு இருக்கான்னா என்ன காரணம்? அந்த கட்சியை நாம தான் ஏன் உடைச்சோம். 2 யாரை வச்சு உடைச்சோம்? ஜி.கே. மணி, அருள், அந்த 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு தொகுதி கொடுத்துடலாம்யா. அதோட டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அவங்க பொண்ணுக்கு ஒரு தொகுதி கேட்கிறார். 3 தொகுதி தான்யா. அந்த 3 தொகுதியும் உதயசூர சின்னத்துல தான் போட்டி போறாங்க. மொத்தமா பொருத்தி பார்த்தா தமிழகத்துல உதயசூரிய சின்னமானது அதிகமான இடங்கள்ல போட்டி போடுற மாதிரி இருக்கும். 2வது கூட்டணிக்குள்ள அதிக கட்சிகளும் இடம்பெற்ற மாதிரி இருக்கும். என்ன சொல்ற? இப்போ அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் 10.5% கேட்டு போராட்டம் நடத்தாததுக்கு காரணம் என்ன? கட்சிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தினதுதான். அதை யார் ஏற்படுத்தினது? நம்முடைய ஜி.கே. மணி. அவருக்கு ஏதோ நன்றி செய்யணுமா இல்லையா? அருள் அந்த ஆள் தான் அப்பனுக்கு மகனுக்கு சண்டையை உருவாக்கணும். ஸோ அவங்களுக்கு ஒரு கைங்கரியம் செய்யணுமா இல்லையா? அதனால ஆளுக்கு ஒரு தொகுதி குத்தலாம். திருமாவளா கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. 2 பேருமே வந்து பிஜேபி கூட்டணிக்கு போயிட்டாங்கன்னா சமாளிக்க முடியுமா? என்ன இது 88 வயதான கிழவனை போய் கொள்கை எதிரியா நினைச்சுக்கிட்டு உள்ளவே வரக்கூடாதுன்னு சொல்றியே அப்படின்னு திருமாவளவன் அவர்களுக்கு, திருமாவளவன் இடத்துல யாரெல்லாம் நெருக்கமா பேசுவாங்களோ அவங்க மூலமாக அணிதினமும் நம்முடைய டாக்டர் ராமதாஸ் அவர்களை கூட்டணிக்குள்ள வர்றது தொடர்பாக நம்முடைய திருமாவளவனுக்கு பேச்சுவார்த்தை மூலமாக நெருக்கடி கொடுக்குறாங்க. அந்த அழுத்தமும் அந்த நெருக்கடியும் தான் பேட்டி அளிக்கின்ற போது கூட அதிமுக பாஜக இந்த 2 பேரும் எந்த கூட்டணியில் இருக்காங்களோ அந்த கூட்டணியில் நான் போக மாட்டேன் அப்படிங்கிறார். சாமி கூட இருக்கிறவரே ஒருத்தர் சொல்லுவாரு, அது அதிமுக இல்ல அது பாமகன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு மைண்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பாமக டார்ச்சரும் திமுக தருகின்ற அழுத்தமும் அவரை தூக்கம் இல்லாம செய்திருக்கிறது. அவரு பதட்டப்படுவதற்கு நியாயமான காரணங்கள் இருக்குதுங்க. ஏன்னா திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணாரு? எந்த சாதி எதிர்த்து அரசியல் பண்ணாரு? யார ஆணவ சாதி என்று சொன்னாரு? எவன் ஆணவ படுகொலை செய்யறான்னு சொன்னாரு? எவன் ஓபிசியை ஒன்றிணைக்கின்றான் தலித்துக்கு எதிராக அப்படின்னு அடையாளப்படுத்தினாரு? எல்லாமே இந்த டாக்டர் ராமதாஸை வச்சுதான். அன்புமணிலாம் வந்து பாத்தீங்கன்னா
எப்போதும் சாதி அரசியல் பேசவே மாட்டாரு. அவர் வளர்ச்சி அரசியல் மட்டும்தான் பேசுவாரு. அதனால அன்புமணிக்கும் நம்முடைய திருமாவளவன் அவர்களுக்கும் பெருசா வார்த்தை மோதல் எப்போதும் வந்ததே கிடையாது. முழுக்க முழுக்க கலாச்சாரம், பண்பாடு, மதம், சாதி, இந்துத்துவா இதெல்லாம் அதிகமா பேசுனது நம்ம டாக்டர் ராமதாஸ் தான். RSS இன்னொரு வடிவம் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம டாக்டர் ராமதாஸ் தான். மகாராஷ்டிரால எப்படி சிவசேனா கட்சியா இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே இருக்காரோ அதே மாதிரி தமிழகத்துல டாக்டர் ராமதாஸ் என்று விமர்சனம் பண்ணுவாங்க. அவரு மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் கூடவே மதத்துக்காகவும் சாதிக்காகவும் போராடுகின்ற மனுஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அடையாளம் இருக்கிறது. அதனால டாக்டர் ராமதாஸே எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு விசிகாவில் இருக்கக்கூடிய எல்லா தொண்டர்களும் பாமக எதிராக தான் மனநிலை கொண்டு இருக்கின்ற போது அவங்களை கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கும் சேர்த்து திருமாவளவன் ஓட்டு கேட்டான்னு வச்சுங்களேன், விசிகாவில் இருக்கிற ஒரு பையன் ஓட்டு போடுவானா? என்னடா மீண்டும் போய் அதே ராமதாஸ் கிட்ட சமரசம் ஆயிட்டியே. அதே மாதிரி டாக்டர் ராமதாஸையும் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வன்னியர்களும் கேட்பாங்க, எவன் காலடியில போய் நிக்க கூடாது தொகுதிக்காக. தன்மானம் என்பது எப்படி? எந்த ஒரு வாழ்வு வந்தாலும் சரி எதிரி வீட்டினுடைய வாசப்படியில போய் நின்றுகிட்டு உதவி பண்ணு என்று கேட்க கூடாது அப்படின்னு கெத்தா கௌரவமா மானத்துடன் இருந்த டாக்டர் ராமதாஸ் இன்னைக்கு அதே திருமாவளவன் கிட்ட போய் ஆளை விட்டு என்னை சேர்த்துக்க சொல்லுங்க, நானும் திராவிட பாரம்பரியம் தான், நானும் RSS எதிரானவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு RSS பற்றி 1990ல டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்னவெல்லாம் பேசியிருக்கிறார் சொல்லிவிட்டு இணையதளத்துல வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. திருமாவளவனுக்கு மட்டும்தான் இந்த மனுநீதி பற்றி ஆனா எதிர்ப்பு மனநிலை இருக்குதா? திருமாவளவனுக்கு மட்டும்தான் RSS எதிர்ப்பு மனநிலை இருக்குதா? எங்களுக்கும் இருக்கியா அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கடந்த காலங்களில் RSS பற்றியும் மனுநீதி பற்றியும் பிராமணர்களை பற்றியும் என்னவெல்லாம் பேசினாரோ அதையெல்லாம் வீடியோவில் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கப்பா. ஆக மொத்தத்தில் திருமாவளவனுக்கு திமுக நெருக்கடி கொடுக்குது. ஆனா திருமாவளவன் கிளியரா சொல்லிட்டார், நபர் கூட்டணிக்குள்ள பாமக எந்த வடிவில் வந்தாலும் சரி நான் ஏற்க மாட்டேன் அப்படின்னு தெளிவா சொல்லிவிட்டார். இது 14 வருஷத்துக்கு முன்பாக எடுக்கப்பட்ட முடிவு அப்படின்னு. இப்ப திமுக பொறுத்த வரைக்கும் பாமக எப்படியாவது உள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. ஆனா நான் கூட்டணி விட்டு வெளியே போயிடுவேன் அப்படின்னு தெளிவா சொல்லி போடுறாரு நம்ம திருமாவளவன். அவங்க வந்தாங்கன்னா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் எப்படி சமாதானப்படுத்துது? இப்போ திமுக இருக்கக்கூடிய ரெண்டு வியூகம் தான் இருக்குது. ஒன்னு, தேர்தலுக்கு பிறகு நாம கூட்டணி ஆட்சி தான் அமைக்க போறோம், பொறுமையா இருங்க, தேர்தலுக்கு பிறகு ராமதாஸை கைட்டி விட்டுடலாம் அப்படின்னு வந்து சமாதானப்படுத்தலாம். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், நீங்க ஏன் டாக்டர் ராமதாஸுடன் இணைந்து பிரச்சாரம் பண்ண போறீங்க? நீங்க ஏன் டாக்டர் ராமதாஸ் வந்து நிற்கின்ற தொகுதியில போய் பிரச்சாரம் பண்ண போறீங்க? அதனால டாக்டர் ராமதாஸுக்கும் உங்களுக்கும் எந்தவித டச்சும் இருக்காது. நீங்க எல்லாரும் ஒரே மேடையில யாரவும் தேவையில்லை, டாக்டர் ராமதாஸை வேணான்னு சொல்லிடுறேன், நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய திருமாவளவன் அவர்களை சமரசம் பண்ணலாம். அப்படி இல்லையா, திருமாவளவன் வந்து சம்மதிக்க வைக்க வேண்டும் என்றால் இன்னொரு 2 தொகுதி எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு போலாம். ஏன்னா இப்போ தொகுதியானது திமுகவில் ஓரளவுக்கு பிரிக்கப்பட்டு விட்டது. எப்படின்னு பார்க்கும்போது கம்யூனிஸ்டுகளுக்கு, திருமாவளவனுக்கு, தேமுதிகவுக்கு, காங்கிரசுக்கு இப்படி எல்லாருக்குமே தொகுதியானது ஒரு சராசரியாக பிரிக்கப்படுது. காங்கிரசுக்கு 25, கம்யூனிஸ்டுகளுக்கும் தேமுதிகவுக்கும் திருமாவளவனுக்கும் 6 தொகுதி, நம்முடைய பாமகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 தொகுதி, நம்முடைய யாரு கமலஹாசன்கிறாரு அவருக்கு 4 தொகுதிகள், கொங்கு ஈஸ்வரன் அவர்களுக்கு 2 தொகுதிகள், மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகள், இப்படி எல்லாருக்குமான தொகுதியானது ஏற்கனவே பிரிக்கப்பட்டு விட்டது. இப்போ 6 தொகுதின்றத இன்னும் 2 தொகுதி ஏற்றி கொடுத்து 8 தொகுதி திருமாவளவா நீ டாக்டர் ராமதாஸை ஏத்துக்கணும், அவ்வளவுதான், என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு தொகுதியை அதிகப்படுத்தி ஆசை காட்டி தான் டாக்டர் ராமதாஸை உள்ள கொண்டு வர முடியும். ஆனாலும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணிக்கு போனார்னா ஒரே ஒரு ஒத்த வன்னியன் இல்ல ஓபிசியில் இருக்கிறவங்க ஓட்டே போட மாட்டாங்க. ஏன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் திமுகவுடன் சமரசமாக மாட்டாரு, டாக்டர் ராமதாஸ் திருமாவளவுடன் வந்து சமரசமாக மாட்டாரு, எப்போதும் அவர் கொள்கையில நிலையா இருப்பாரு. திருமாவளவனாலதான் தமிழ் மண்ணினுடைய கலாச்சாரம் கெட்டது. இன்னைக்கு உழைக்கும் மக்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா திருமாவளவனாலதான் அப்படின்ற கருத்தியலை உருவாக்குனது டாக்டர் ராமதாஸ் தான். இப்ப அவருடனே போய் ஒரு சமரசம் பண்ணா எப்படி இருக்கும்? அதனால எலியும் பூனையுமாக இருக்கக்கூடிய நம்முடைய திருமாவளவன் அவர்களையும்
டாக்டர் ராமதாஸ் அவர்களையும் ஒரு குடையின் கீழாக கொண்டு வரணும். அதுக்கு திமுக பீகார்ல பத்தியா எப்படிலாம் வந்து பிரிந்து கிடந்தார்கள். நிதிஷ்குமாரும் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் ராம்விலாஸ் அத்வாலே அவங்க எல்லாம் எப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா பாஜக எப்படி சாமர்த்தியமா காய் நகர்த்தி எல்லாரும் ஒரு புள்ளியில இணைச்சது, அந்த மாதிரி நாமளும் ஒன்றிணைந்தாதான் வெற்றி பெற முடியும். பாஜக உள்ள வந்துக்குது, அதிமுகவுடன் சேர்ந்துக்கிட்டு எப்படி இருக்குன்னு நினைச்சுக்கோ. பாஜக சூழ்ச்சி என்னவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் பார்த்துக்கோ அப்படின்னு திருமாவளவனை வந்து பாத்தீங்கன்னா பயமுறுத்துறாங்களாம். ஆனா திருமாவளவன் உறுதியா சொல்லிட்டாராம், நீ கூட்டணியில சேர்த்தா கூட நான் தோத்துருவியா, எனக்கு எவனும் ஓட்டு போட மாட்டான் அப்படின்னு சொல்றாராம். ஆனாலும் திமுக கூட்டணி இப்ப கலக்கத்தில் இருக்குது. திருமாவளவனை எப்படா சமரசம் பண்றது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டாக்டர் ராமதாஸ் பொறுத்த வரைக்கும் செருப்பால கூட அடிங்க, ஆனா என்ன பாஜக கூட்டணிக்கு அனுப்பிச்சு வச்சிடாதீங்க அப்படின்னு கெஞ்சுறாரு. வயதான மனுஷன் காலில் பிடிச்சி கெஞ்சுற மாதிரி கெஞ்சுறாரு. திமுக திருமாவளவன் அவர்களை இந்த கெஞ்சுற வீடியோவை எடுத்து போட்டு மனதை கொஞ்சம் குளிர்விச்சு கூட்டணியில் சேர்த்துக்கிறாங்களா இல்லைன்னு பொறுத்து வந்து பார்க்கலாமே. இந்த மானங்கட்ட பொழைப்புக்கு நம்ம டாக்டர் ராமதாஸ் ஐயா அரசியலை விட்டே ஒதுங்கி ஓரம் நிற்கலாம். இல்லைன்னா மகனிடம் சமரசம் செஞ்சுக்கிட்டு நாம வந்து பார்த்தீங்கன்னா அதே பாஜக கூட்டணியிலே இருக்கலாம். ஏன்னா குத்துப்பட்டாலும் மோதிர கையால் குத்துப்படணும், தோத்தாலும் மகன்கிட்டயே தோக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் எப்போதும் எதிரி நம்மளை பார்த்து சிரிக்கின்ற அளவுக்கு நடந்து கொள்ளக்கூடாது. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்ன முடிவெடுக்க போறார் என்ற விஷயத்தை பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.